அப்படிங்க அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் டிப்ரெஷன் ஒரு சோர்வு இருக்கிற இடத்துல ஒரு விருத்தி இல்லை, இருக்கிற இடத்துலேருந்து ஒரு விருத்தி இல்லை. ஏதோ என்ன சொன்னேன், என்னடா போய் உட்காந்தாலும் ஒரு இடத்துல தூக்கம் வருது, வீட்டில் இருக்கிற ஒரு பொருள்களை பார்த்தாலே அது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைகள்லாம் எல்லாருக்கும் இருக்கும். இதற்கு காரணம் என்ன சொன்னாலும் எந்த ஒரு இடத்தில் நீங்கள் அதிகமாக பரிமாற அங்கே என்ன நடக்கணும், ஒரு சலிப்பு தட்டுப்படத்தான். அப்போ நமக்கு சலிப்பு தட்டுப்பட்டு விட்டது. வீட்டில் போனாலும் ஒரு சலிப்பு, ஆஃபீஸில் போனாலும் சலிப்பு, எப்பயுமே ஒரு தூக்கம் வர்ற மாதிரி, எதுலேயுமே என்ன சொன்னேன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்கு தோணிருச்சுன்னா அங்கே நெகட்டிவ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நெகட்டிவ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம இருக்கிற பூமியை முதல்ல சுற்றுப்புறத்தை கவனிக்கும். உங்கள் சுற்றுப்புறத்தை என்ன சொன்னால், உங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைடில் என்ன ஆதிபத்தியமுடைய அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வேலைக்காரர்களை வச்சு நல்லா சுத்தம் பண்ணிடும். அதை தான் நம்ம கடவுள்லாம் யாருமே என்ன சொல்கிறேன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம குப்பையை நம்ம கடவு வழி போடுவோம். அப்போ கடவு என்று சொல்லக்கூடிய 2 வீடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் குப்பை கூளங்கள் சேர்ந்து விட்டாலே அங்கே என்ன நடக்கும்னா, கண்டிப்பாக அந்த ஜன்னல் வழியாக நெகட்டிவான ஆதிபத்தியம் வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ ஒரு வேலைக்காரர்களை விட்டு தூய்மை பணியாளர்களை அவர்கள் வேலை இல்லாத நேரத்தில், அவங்களுக்கு ஓய்வு நேரத்தில் வாங்க கொஞ்சம் வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலவுக்கு தரேன்னா வந்துடுவாங்க. அந்த உங்களுடைய கடவு பகுதியை நன்றாக சுத்தம் பண்ணுங்கள். மெயின். 2வது, கடவுளை தயவு செய்து கழிவு நீரை விடாதீர்கள். கழிவு நீர் சாக்கடைக்கு தான் போகணும். சில வீடுகளில் நம்ம உங்கள் கடவு என்று சொல்லக்கூடிய அந்த சந்தை எட்டி பார்த்தோம்னா அங்கே காரித்துப்புறம் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நீண்ட நாள் பழமையான செடிகள் காஞ்சி போயிருக்கும். அதை நம்ம கண்டுக்கிடவே மாட்டோம். அந்த செடியை தூக்கி தூரத்தில் எரிஞ்சிடும். ஒரு மண் தொட்டி என்ன சொல்ற, ரொம்ப நாளாக அது பராமரிக்கப்படாமல் ஆக்வேடாக இருக்குதுன்னா மண் தொட்டியை தூக்கி தூரத்தில் போட்டுருங்க. இல்லை அதை பராமரித்து வேறு செடி வைங்க. இதெல்லாம் நெகட்டிவ் வருவதற்குண்டான காரணங்கள். வீட்டில் இருக்கிற டேங்க் இருக்கு இல்லையா, தண்ணி டேங்கை என்ன சொன்னேன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கழுவுங்க. நிலத்தடி நீர் தொட்டியை ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் கழுவணும். அதெல்லாம் செய்யாத காரணத்தினால் இந்த வீட்டில் என்ன சொன்னால் நெகட்டிவாக போய்க்கும். புருஷன் பொண்டாட்டி சண்டை, பிள்ளைகள் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, ஒரு போராட்டம். பணம் வராது. என்ன காரணம்? ஒரு செடியில் அந்த பிரான்ச்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா காஞ்சிருக்குன்னா நல்லா ஒரு சின்ன அருவாவை வச்சு வெட்டி எடுத்து விடணும். அப்படி விடும்போது அங்கே என்ன சொன்னா, பரட்டையாக கிடக்கின்ற தலையை அம்பட்டையங்கடைக்கு போய் முடி வெட்டிட்டு வரும்போது எப்படி இருக்கும்? முகம் பார்வையாக இருக்கிறதா? தாடி வச்சுருக்கிறத சேவிங் பண்ண பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதா? இது வீடுகளுக்கும் பொருந்தும். இதை யாருமே என்ன சொன்னால் கண்டுக்கிறது கிடையாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் வாரம் ஒரு தடவை நீங்கள் கல்லுப்பு போட்டு உங்களுடைய பிறந்த கிழமையில் குளிச்சிடும். நல்லா நீட்டாக கல்லுப்பு நல்லா 2 கை எடுங்க, போட்டு உள்ளே விட்டு வெதுன்னு நல்ல தண்ணி, வெதுன்னு என்ன சொன்னோன்னா இந்த தண்ணி வெண்ணி தண்ணி விட்டு வெதுன்னு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வெதுன்னு நல்லா உள்ள அழகாக என்ன செஞ்சிடணும், நல்லா கலக்கி நிதானமாக குளிக்கும். 4 கோணியை படபடன்னு ஊற்றினேன் வச்சேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஊற்றக்கூடாது. அப்போ நல்லா அழகாக ஊற்றி எல்லாம் பண்ணணும். பண்ணி என்ன சொன்னால் நல்லா குளித்து நீட் பண்ணிவிட்டு அழகாக
வாரம் ஒரு முறை எந்த ஒரு மனிதனும் தான் பிறந்த கிழமையில் கண்டிப்பாக கல்லுப்பு குளியல் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். செய்தால் அந்த மனிதனுடைய நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் வெளியே போயிடும். நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வெளியே போயிடும். அதற்கடுத்து வீட்டில் எப்பயுமே தெய்வ சக்தி குடி வரணும். அப்போ தெய்வ சக்தி குடி வரணும்னா மஞ்சள் பொடி, குங்குமம் ப்ளஸ் வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, வேப்பிலையை நல்லா அம்மியில் வச்சு நல்லா அரைங்க. இல்லைன்னா வேப்பிலையை என்ன சொன்னால் நல்லா மிக்சியில் கொஞ்சம் குறைவாக தண்ணி விட்டுட்டு இவ்வளோ வேப்பிலையை என்ன சொன்னாங்க நல்லா குறைவாக சட்னி கணக்கு அரைங்க. அரைச்சி மஞ்சப்பொடி, குங்குமம், வேப்பிலையை அரைச்சி வச்சுருக்கிற அந்த துவையல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு தட்டில் போட்டு 3 நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைங்க. வைக்கும்போது தெய்வ சக்தி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். தெய்வ சக்தி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னா வீட்டில் ஒரு சிலைகளை வச்சு எல்லார் வீட்டிலையும் எங்கே கோயிலுக்கு போயிருப்பீங்க, சிலை வாங்கி வச்சுருப்பீங்க, எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் அதில் ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் உடனே என்ன செய்யுங்க, நல்லா ஒரு பக்கெட்டில் நல்லா தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி கொஞ்சம் சுடு, அது வெதுவெதுன்னு இருக்கிற தண்ணியாக இருக்கட்டும். அந்த தண்ணியில் கல்லுப்பு போடுங்க, மஞ்சப்பொடி போடுங்க. நல்லா அந்த சிலை முதல் கொண்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு அரை மணி நேரம் வச்சுருங்க. வச்சுட்டு நிதானமாக எடுத்து விளக்கி நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த சிலைகளை வையுங்கள். பரிமளிக்க ஆரம்பிச்சிடும். சில வீட்டில் ஏன் சிலை வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க காரணம் இல்லாமல் நீங்கள் பராமரிக்காமல் போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அவங்க சிலை என்ன செய்யும், நெகட்டிவை துப்ப ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த ஒரு வீட்டிலையும் என்ன சொன்னான்னா, ஒரு 15 நாளைக்கு ஒருக்க, வாரத்துக்கு ஒரு முறையினாலும் சிலைகள் உப்பு கரைசலால் கழுவப்பட வேண்டும். உப்பு கரைசல் ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா மஞ்சள் பொடி கலந்து கழுவப்பட வேண்டும். அப்படி கழுவப்படும் போது அது என்ன செய்யும் என்று சொன்னால் உங்களுக்கு நெகட்டிவ் போயிடும். வீட்டை வாரம் ஒரு முறை என்ன சொல்கிறான்னா கல்லுப்பு கரைசல் ப்ளஸ் மஞ்சள் பொடி கலந்து மாவு போட்டு தொடங்க. நல்லா துடைக்க வாரம் ஒரு முறை துடைக்க அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் சக்தி கண்டிப்பாக போய்விடும். வெள்ளி செவ்வாய்க்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக சாம்பிராணி புகை போடணும். சாம்பிராணி புகை போட்டீங்கன்னா அந்த வீட்டில் என்ன சொன்னாலும் துள்ளி விளையாடக்கூடிய அளவுக்கு என்ன சொன்னான்னா உற்சாகம் பொங்கும். இது உண்மையாக என்று சொன்னால் உண்மையே. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வீட்டில் ஒரு தடவையாவது மணி அடித்து பூஜை பண்ணணும். வீட்டில் ஒரு தடவையாச்சும் காலையில் அல்லது இரவு மணி அடித்து பூஜை பண்ணுங்க. அந்த மணி அடித்து பூஜை பண்ணும்போது அங்கே ஒரு தெய்வ பலம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணப்பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நெகட்டிவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் கல்லுப்பு போட்டு குளிச்சிருக்கும். விளக்கை என்ன சொல்கிறேன்னா, குத்து விளக்க கல்லுப்பு மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா நிதானமாக கழுவுங்க. வேலைக்காரியை வச்சுட்டு கழுவுங்க. யாராவது ஒருத்தர் அன்னைக்கு அந்த விளக்கை விளக்கும் போது வேலைக்கு வருதுன்னு சொன்னோன்னா ஒரு 150 ரூபா கொடுங்க. 150 ரூபா கொடுங்க. ஏன்னா வந்தவர்களுக்கு ஒரு வேலை, அவர்களுக்கு போகும்போது ஒரு பண முடிப்பு. போகும்போது சும்மா விடாதீங்க. ஏதாவது 2 பழம் இருந்தாலும் கொடுத்து விடுங்க. அந்த வேலை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் பழம் 2 பழம் இருந்தாலும் கொண்டு போங்க அப்படின்னு கொடுத்து விடுங்க. இதெல்லாம் செய்யத்தான் என்ன சொல்கிறான்னா நம்ம வீட்டுக்கு தெய்வ கடாட்சம் வரும். அப்போ ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா மஞ்சள், குங்குமம், வேப்பிலையை அரைத்து சட்னி கணக்கு அரைச்சி இந்த மஞ்சள், குங்குமம், வேப்பிலை சேர்த்து என்ன சொல்கிறான்னா பிள்ளையார் பிடித்து வையுங்கள். 15 நாள் வரைக்கும் என்ன சொல்கிறான்னா நல்லா கண்டிப்பாக திக்னஸாக இருக்கும். 15 நாள் கழித்து தண்ணியில் போடுங்க. திரும்பவும் பிடிச்சு வைங்க. இப்படி பிடிச்சு வச்சு என்ன சொல்கிறான்னா 2 விளக்கு பொருத்தி விடுங்க. பொருத்தி விட்டு என்ன சொல்கிறோம், உங்களுடைய தேவையான ஒரு சின்ன மாயிலையில் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி வைங்க. 100% என்ன சொல்கிறான்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். 2வது, இப்போ ஒரு நகையை அடவு வச்சுருக்கீங்க.
அடகு வச்சுட்டு திருப்பிட்டு வரீங்க. அடகு வச்சுட்டு திருப்பிட்டு வந்தவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு நல்ல சட்டியில், சில்வர் சட்டியில் கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் கல்லுப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வந்து என்ன சொன்னான்னா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு இந்த நகையை உள்ளே போடு. நகையை உள்ளே போட்டு நல்லா கழுவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்யுங்க, நல்ல துணியை வச்சு துடைச்சி நீங்கள் உங்கள் பீரோவில் வைங்க. அந்த நகையை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. திரும்ப நகை அடவுக்கு போகாது. உறுதியாக போகாது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீட்டில் பீரோக்குள்ளே எக்காரணத்தை கொண்டு என்ன சொன்னோன்னா, பீரோவில் உள்ளே இருக்கிற அந்த அந்த பணம் வைக்கப்பீங்க இல்லையா, அதில் ஒரு சின்ன கண்ணாடி வைங்க. வாழ்க்கையில் பணம் சேரும். வீட்டில் பூஜை ரூமில் ஒரு கண்ணாடி வைங்க. கண்ணாடி வச்சு ஒரு விக்கிரகத்தை வந்து என்ன சொன்னால், சின்ன விக்கிரகத்தை அந்த கண்ணாடி முன்னாடி வைங்க. அந்த கண்ணாடியில் அந்த அம்மனுடைய பின்பகுதி தெரியும். இது ஒரு தெய்வ கடாட்சத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இதெல்லாம் பெண்கள் வீட்டில் வந்து ரொம்ப கலகலப்பாக இருந்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போ இதை யார் ஒருவர் என்ன சொல்கிறான்னா, ரெகுலராக செய்து வருகிறீர்களோ, சோம்பேறித்தனம் என்பதை வந்து நீங்கள் விட்டொழிக்கணும். உங்களுக்கு முக்கியமான வேலை நாட்களில் வந்து என்ன சொல்ல, எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து வேலைக்கு வருவதற்கு ஒரு 100 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் 200 ரூபா கொடுங்க. 200 ரூபா தாராளமாக கொடுத்து வந்தேன்னா அன்றைய நாளில் வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஹெல்ப்புக்கு வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்து போகும்போது பழம் கொடுத்து ஒரு 200 ரூபா கையில் கொடுத்தீங்கன்னாலே இதுவே வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்யணும். ஏன் செய்யணும்னா, இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். செய்யலைன்னா வெற்றி பெற முடியாது. இது இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா, ரொம்ப வந்து என்ன சொன்னா, கஷ்டம் அப்படிங்கிற ஒரு மனப்பான். ஏன் கஷ்டம் வருது? அதாவது முதல்ல வந்து என்ன சொன்னான்னா, சூரியனை சந்திரன் பணிஞ்சு தான். சூரியன் தான், சந்திரன் தான். இன்னைக்கு வந்து நாம் வந்து பெண்கள் ஆண்களை எதிர்க்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு வீட்டில் தரத்திரம் உண்டு. ரொம்ப துடுக்கான வாய் பேசுகின்ற பெண்களுடைய வீட்டில் வந்து சுபிட்சம் இருக்காது. தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற ஆம்பளை வீட்டில் வந்து சுபிட்சம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே சிகரெட் அடிக்கிற வீட்டில் வந்து என்ன சொன்னால் தரத்திரம் தான் இருக்கும். ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க, சீரும் சிறப்புமாக வாழலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லிடுறேன், நான் சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னான்னா வந்து, அதுக்காக நீங்கள் டீ குடிக்க வேண்டாம், இல்லை கஷ்டம் வந்தால் வந்து ஒரு சண்டை சத்தம் வரத்தான் செய்யும். சண்டை சத்தம் வராத வீடு சுடுகாடு. அங்கே எதுக்கு அமைதியாக இருக்காங்க தெரியுமா? சண்டை போட்டோம்னா பிரச்சனை வெளியே கேட்கும் அப்படிங்கிறதுனால. நீ என்னைக்கு வந்து உன்னுடைய கவலையும் கஷ்டங்களையும் உன்னுடைய குறைய அவட்ட சொல்லி அவ குறைய ஓண்ட சொல்லி அதுக்கு பிறகு சமாதானமாகக்கூடிய ஒரு மனோநிலை வராமல் நீங்கள் எப்போ வந்து என்ன சொன்ன இறுக்கமாக இருக்கிறீர்களோ, நமக்கு 2 பேருக்கு பிடிக்கல, நீ ஒரு ரூமில் உட்காந்துட்டு நான் பெரும்பாலான 30 வருஷத்துக்கு பிறகு இருக்கிறவங்க வீட்டில் வந்து என்ன சொன்னா இந்த மாதிரி தான் இருக்காங்க. காரணம் வந்து என்ன சொன்னா ஈகோ. இந்த ஈகோவை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்ததுனால கெட்டு போவதில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து கடைப்பிடிங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள். இதை நடைமுறைப்படுத்துங்கள். குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, நான் கோயிலுக்கு போக மாட்டேன். எனக்கு கோயிலுக்கு போன சில பேர் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு விடவே மாட்டேங்குது. ஏன்னா கையை பிடிச்ச இருக்குதே. அப்போ வந்து கறிக்குழம்பு வச்சு என்ன சொல்லணும், வாடை அடித்தவனை வந்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது என்ன சொன்னா வேகமாக உள்ளே போகுது இல்லையா? இதெல்லாம் வந்து மனிதன் வந்து தன்னை வந்து ஒரு செயலில் வந்து இணக்கமாக இல்லாமல் இருப்பதற்கு செய்கின்ற குறைவு. எனக்கு ஏதோ தடுக்குது அப்படின்னா, ஏதோ தடுக்குதுன்னு என்ன சொன்னால் சுவராக தடுக்குது, அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை என்ன சொன்னால் செய்யணும், செஞ்சே ஆகணும். நாம் நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும், நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்ததோ, பெண் தான் இதை செய்ய வேண்டும் என்ற விதி இல்லை, ஆண் தான் இதை செய்ய வேண்டும் என்று செய்ய. இப்போ மட்பாங்கடத்தில் ஒரு பாத்திரம் கிடக்குது, அந்த அம்மா அங்கே படுத்துருக்குதா, காலதை எடுத்து நம்ம வந்து படபடன் விளக்கி எடுத்து வச்சுட்டு வந்து சுத்தம் பண்ணாலே அங்கே சீதேவி வீட்டுக்குள்ளே வந்து விடுவாள். ஆண் தான் பெட்டை தட்டணும் அப்படிங்கிறதில்ல, பெண்ணையும் போய் தட்டலாம். பெண் தான் பெட்டை தட்டணும் இல்லை, யார் வேணாலும் எந்த வேலை வேணுமானாலும் நமக்கு நம்மளுடைய குடும்பம் நன்றாக இருப்பதற்கு, நம்ம சந்ததிகள் நல்லா இருப்பதற்கு முதலில் ஈகோ ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதை விட்டொழித்து வாழ்க்கையை வந்து நல்லா வாழ்வதற்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள்
உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். பரீட்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.